Nowadays we are discussing about the immunity. Yesterday we have studied the two types of immunity. One is natural immunity, otherwise it is called the innate immunity. Second one is acquired immunity or specific immunity. நோய் தடைகாப்பியல்ல ரெண்டு வகையான நோய் தடைகாப்பை பார்த்தோம். ஒன்று இயல்பு நோய் தடைகாப்பு அல்லது இயற்கையான நோய் தடைகாப்பு. ரெண்டாவது குறிப்பிடத்தன்மையுடைய நோய் தடைகாப்பு அல்லது பெறப்பட்ட நோய் தடைகாப்பு. இதில் நேற்றுக்கு பார்த்தோம் நம்ம இயல்பு நோய் தடைகாப்பு அல்லது நேச்சுரல் இம்யூனிட்டி அல்லது இன்னேட் இம்யூனிட்டி. தட் மீன்ஸ் ஆல் த இம்யூன் ரெஸ்பான்சஸ் எகென்ஸ்ட் ஆல் பேத்தோஜன்ஸ். எந்த நோய் கிருமி வந்தாலும் அதற்கு எதிராக உடலால் மேற்கொள்ளப்படக்கூடிய தடுப்பு நடவடிக்கைகள். எங்கே வந்தாலும் வெளியில் விரட்டிடுறது, கொன்னுடுறது. இதுதான் இயல்பு நோய் தடைகாப்பு. அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது அக்வர்டு. அக்வர்டுனா இது பிறக்கும் போதே இருக்கக்கூடிய நோய் தடைகாப்பு அல்ல. பிறக்கும் போது இருக்கிறது இன்னேட் இம்யூனிட்டி, நேச்சுரல் இம்யூனிட்டி. ஆனால் பிற்காலத்தில் பிறந்த பிறகு படிப்படியாக உடலில் உருவாகக்கூடிய நோய் தடைகாப்பு. ஆஃப்டர் த பர்த், that is the immunity that an individual acquires after birth. பிறந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய நோய் தடைகாப்பை அக்வைர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது பெறப்பட்ட நோய் தடைகாப்பு என்பது ஒருவருடைய பிறப்புக்கு பின்னர் படிப்படியாக தன்னுடைய வாழ்நாளில் அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய, முயன்று பெற்றுக்கொள்ளக்கூடிய நோய் தடைகாப்புக்கு பேர் தான் பெறப்பட்ட நோய் தடைகாப்பு அல்லது குறிப்பிடு தன்மையுடைய நோய் தடைகாப்பு. ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி. இந்த நோய் தடைகாப்பு ஒரு குறிப்பிட்ட நோய் கிருமிக்கு எதிராக மட்டும் தான் செயல்படும், எல்லாவற்றுக்கும் எதிராக செயல்படாது. ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக மட்டுமே செயல்படக்கூடியதான் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி அல்லது அக்வயர்ட் இம்யூனிட்டி அல்லது பெறப்பட்ட நோய் தடைகாப்பு. இப்போ இந்த பெறப்பட்ட நோய் தடைகாப்புக்கென்று சில சிறப்பு பண்புகள். வாட் ஆர் த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அக்வைர்ட் இம்யூனிட்டி? குறிப்பிடத்தன்மையுடைய நோய் தடைகாப்பிற்கான சிறப்பு பண்புகள் என்னெல்லாம் பாருங்க. ஒன்று ஸ்பெசிஃபிசிட்டி, டைவர்சிட்டி, ரெகக்னைசேஷன் ஆஃப் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் மாலிகூல்ஸ், மெமரி. இந்த 4 இருக்கு. ஒன்று குறிப்பிடத்தன்மை, குறிப்பிடத்தன்மை. ரெண்டாவது டைவர்சிட்டி. டைவர்சிட்டி அப்படின்னு சொன்னா ஏராளமான நோய் கிருமிகளை, மூலக்கூறுகளை அடையாளம் காணும் திறன். அடுத்தது உடலினுள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எவை, வெளியிலிருந்து நோய் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மூலக்கூறுகள் எவை என்பதை சரியாக இனம் கண்டுகொள்ளும் திறன். அதுதான் ரெகக்னைசேஷன் ஆஃப் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப். கடைசியா நினைவு அல்லது மெமரி. என்னன்னு பார்ப்போம் ஒவ்வொன்று. முதல்ல ஸ்பெசிபிசிட்டி, குறிப்பிடுத்தன்மை. இந்த நோய் தடைகாப்பு எந்த நோய் தடைகாப்பு? ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி அல்லது அக்வயர்ட் இம்யூனிட்டி. பிறக்கும் போது இருக்கிறது இல்லை. இந்த நோய் தடைகாப்பு அக்வயர்ட் இம்யூனிட்டி ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக மட்டுமே செயல்படும். அப்ப இன்னொரு நோய் வந்தா இன்னொரு அக்வயர்ட் இம்யூனிட்டி தேவைப்படும். அதாவது ஒரு குறிப்பிடுத்தன்மை, இந்த நோய் கிருமிக்கு எதிராக மட்டும் தான் நான் செயல்படுவேன் அப்படிங்கிறது அக்வயர்ட் இம்யூனிட்டி. ஒன்று. ரெண்டாவது டைவர்சிட்டி. இந்த உலகத்துல நோய் கிருமிகள் அல்லது நோயை உருவாக்கக்கூடிய மூலக்கூறுகள், ஆன்டிஜன்கள் உலகத்துல 1 2 ஆயிரக்கணக்கில் இருக்குது. அப்போ எல்லா நோய் கிருமிகளையும் தனித்தனியாக இனம் காணக்கூடிய திறன் இந்த குறிப்பிடத்தன்மையுடைய நோய் தடைகாப்புக்கு அக்வயர்ட் இம்யூனிட்டிக்கு உண்டா? உண்டு. அதான் இங்க பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான நோய் கிருமிகளை தனித்தனியாக பிரித்தறியும் திறன் இதற்கு உண்டா அப்படின்னு கேட்டா உண்டு. மூன்றாவது, உடலினுள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எவை, வெளியிலிருந்து நோய் தாக்க வரக்கூடிய மூலக்கூறுகள் எவை என இனம் கண்டறியும் திறனும் இவற்றிற்கு உண்டு. அதான் நேற்றை பார்த்தோம். உடலினுள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளையும் சில நோய் தடைகாப்பு மண்டலம் அழித்து விடுகிறது. இதுக்கு நோய் தடைகாப்பு குறைவு நோய்கள் அப்படின்னு பேரு, ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். அப்போ பொதுவாக அப்படி இருக்கிறது இல்லை. இந்த குறிப்பிடத்தன்மையுடைய நோய் தடைகாப்புக்கு அயல் மூலக்கூறு எது, உடலினுள் இருக்கக்கூடிய மூலக்கூறு என பிரித்தறியும் திறன் உண்டு. நான்காவது நினைவு அல்லது மெமரி. மெமரினா உங்களுக்கு தெரியும், ஞாபகத்தில் வச்சுக்கிறது. இப்போ எனக்கு ஏஜ் 5வது வயசுன்னு வைங்களேன். நான் 5வது வயசு இருக்கும்போது எனக்கு ஒரு குறிப்பிட்ட நோய் வந்தது, சிக்கன் பாக்ஸ் வந்தது. அந்த நேரத்தில்
அந்த நோய்க்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகள் உடலில் மேற்கொள்ளப்பட்டு நான் குணாகி வந்துட்டேன். பொதுவாக சிக்கன் பாக்ஸ் ஒரு ஆளுக்கு வந்துனா அடுத்து பொதுவாக வர்றதில்லை, ரேராக வரும். அப்போது அந்த காலத்தில் எனக்கு வந்தது, இப்போ இவ்வளோ வயசான பிறகு திரும்ப இப்போ சிக்கன் பாக்ஸ் வருதுன்னு வைங்களாம். அப்போ என்னுடைய இந்த அக்வைர்ட் இம்யூனிட்டி குறிப்பிடத்தன்மையுடைய நோய் தடை காப்பு மண்டலத்திற்கு தெரியும். என்ன தெரியும்? முன்னாடி ஒருக்கா நீ வந்திருந்த இல்லை உள்ள அந்த சிக்கன் பாக்ஸ் வைரஸை இனம் கண்டறிவதற்கான, அதாவது நீ வந்திருந்த அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சிருக்கோம். என்னுடைய நோய் தடை காப்பு மண்டலம் அந்த அளவுக்கு நம்ம மறந்துடுவோம், ஒரு நாள் படிச்சுட்டு அடுத்த நாள் தெரியாது. ஆனால் இந்த நோய் தடை காப்பு மண்டலத்துக்கு எல்லாம் தெரியும், ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்போ நீ முன்னாடி வந்திருந்த இல்ல, அப்போது நான் உன்னை அழிக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோம். இப்போ ஈஸியாக அழிச்சிடும் ரெண்டாவது தடவை வரும்போது. இப்போ இதை தான் மெமரி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ தீஸ் ஆர் த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த அக்வைர்ட் இம்யூனிட்டி. தென் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அக்வைர்ட் இம்யூனிட்டி. இந்த அக்வைர்ட் இம்யூனிட்டியினுடைய தன்மைகள், டைப்ஸ்ன்னு சொல்கிறத விட காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பார்த்துடுங்க. ஒன்று சிஎம்ஐ அப்படின்னு சொன்னால் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. அடுத்தது ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, தட் மீன்ஸ் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. இந்த ரெண்டும் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியம் நம்ம பார்த்துக்கணும். பார்த்துங்க, அதாவது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது நம்ம உடம்புல இரத்த செல்கள், ஆல் டைப்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த போன் மேரோ. இது ஒரு போன் வச்சுக்கோம், உள்ள இருக்கக்கூடிய மேரோ. திஸ் இஸ் கால்ட் போன் மேரோ. இந்த போன் மேரோல தான் ஆர்பிசி, டபிள்யூபிசி. டபிள்யூபிசி அப்படின்னு சொல்லும்போது இதுல என்ன வரும்? ஈஸ்னோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில், மோனோசைட், லிம்போசைட்ஸ் எல்லாமே இங்க தான் உற்பத்தி ஆகுது. இப்போ இதெல்லாம் நம்ம சொன்னாலும் நம்ம இப்போ ஒரு டைப் செல்ஸை மட்டும் எடுத்துக்குவோம், லிம்போசைட்ஸ். இந்த லிம்போசைட்ஸ் ஆர் டபிள்யூபிசி, இரத்த வெள்ளை அணுக்களில் ஒரு வகை தான் லிம்போசைட்ஸ். இந்த லிம்போசைட்ஸ் தான் இரத்த வெள்ளை அணுக்களில் மிகச்சிறியவை, ரொம்ப சின்னதாக இருக்கிறது லிம்போசைட்ஸ். இப்போ இந்த எல்லா லிம்போசைட்டும் எங்கே உண்டாகுது? போன் மேரோயில், எலும்பு மஜ்ஜையில் தான் உருவாகிட்டு அதில் பாதி லிம்போசைட், 100 லிம்போசைட்னா பாதி லிம்போசைட் அல்ல, 100 கிடையாது, இப்போ லட்சக்கணக்கில் உண்டாகும். அதில் பாதி லிம்போசைட் போன் மேரோயிலேயே மெச்சூர் ஆகும். உண்டாகிறது எங்க? போன் மேரோயில். மெச்சூர் ஆகிறது எங்க? போன் மேரோயில். that lymphocytes are called bone marrow lymphocytes அப்படின்னு பேர். அதுக்கு என்ன பேரு? bone marrow lymphocytes. bone marrow lymphocytes அத நம்ம B lymphocyte அப்படின்னு சொல்லலாம், அல்லது B cells அப்படி சொல்லலாம். அப்ப B cells னா என்ன? lymphocytes which are formed in the bone marrow and mature itself in the bone marrow. bone marrow இல உண்டாகி போன் மேரோவிலே முதிர்ச்சி அடையக்கூடிய லிம்போசைட்களுக்கு பி செல்கள், போன் மேரோ செல்கள் என்று பெயர். அப்போ மெச்சூர்ட் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா? மெச்சூரேஷன்னா என்ன அப்படின்னா கெட்டிங் இம்யூனோ காம்பிட்டன்சி, நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்றுக்கொள்வது. அப்போ லிம்போசைட் உண்டானதும் உடனே அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது, நோயை எதிர்க்கும் திறன் இருக்காது, ரொம்ப சின்ன செல்கள். அது முதிர்ச்சி அடையும். முதிர்ச்சி அடையும் போது என்னவா மாறுது? நோயை எதிர்க்கும் திறனை பெற்றுக்கொள்கிறது. அதுதான் மெச்சுரேஷன். நோயை எதிர்க்கும் திறனை பெற்றுக்கொள்வதற்கு தான் முதிர்ச்சி அடைவது என்று பெயர், கெட்டிங் இம்யூனோ காம்பிட்டன்சி. அப்போ இதுதான் போன் மேரோவிலேயே உண்டாகி போன் மேரோவிலேயே முதிர்ச்சி அடையக்கூடிய மெச்சூர் ஆகக்கூடிய செல்ஸுக்கு பி செல்ஸ்னு பேர். இந்த செல் என்ன பண்ணும்னா, பொதுவா பி செல் பாக்டீரியா வந்ததுன்னா, உடம்புக்குள்ள எது வந்தா? பொதுவா பாக்டீரியா வந்ததுன்னா இந்த பி செல்ஸ் என்ன பண்ணும்னா, ரத்தம் இருக்கு இல்லையா, பிளட்ல பிளாஸ்மா இருக்கும். பிளட்ல பிளாஸ்மா, வாட் இஸ் பிளாஸ்மா? the liquid part of the blood is known as plasma. இந்த பிளாஸ்மால ஆன்டிபாடியை உண்டாகும். எதை உண்டாகும்? ஆன்டிபாடிஸ், எதிர்பொருளை உண்டாகும். அப்போ உடம்புக்குள்ள வரக்கூடிய பாக்டீரியா என்னது? ஆன்டிஜன். So when an antigen enters into the body, the B cells produce antibodies in the plasma with the help of antigen presenting cells and T helper cells. இதெல்லாம் பின்னாடி சொல்லுவேன். antigen presenting cells அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா,
மேக்ரோஃபேஜஸ், டென்ட்ரிட்டிக் செல்ஸ் எல்லாமே ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ் தான். இது நமக்கு டீடைலா பின்னாடி வரும், பார்த்துக்கலாம். இப்போ ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்களின் டி ஹெல்பர் செல்களின் துணையோடு இந்த பி செல்கள் என்ன பண்ணும், பாக்டீரியா வந்தா ஆன்டிஜன் வந்ததுன்னா ஆன்டிபாடியை உண்டாக்கும். இந்த ஆன்டிபாடியை எங்க உண்டாக்கும், பிளட்ல உண்டாக்கும், ஃப்ளூயிட்ல உண்டாக்கும். அதனால இரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உருவாகும். அதுதான் ஹியூமரல். ஹியூமரல்னா லிக்விட்னு அர்த்தம். இங்க என்ன லிக்விட், பிளட். பிளட்ல என்னத்தை உண்டாக்குது, ஆன்டிபாடிஸை உண்டாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குது. திஸ் இஸ் கால்டு ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, அதர்வைஸ் இட் இஸ் கால்டு ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. அப்ப ஆன்டிபாடியை யார் உண்டாக்குறா, பி செல்ஸ் முக்கியமா உண்டாக்குது. பி செல்ஸ்னா என்ன, எலும்பு மஜ்ஜையிலே உண்டாகி எலும்பு மஜ்ஜையிலேயே முதிர்ச்சி அடையக்கூடிய லிம்போசைட்டுகளுக்கு பி செல்கள் அப்படின்னு பேரு. இது பொதுவா பாக்டீரியா வரும்போது, அந்த பாக்டீரியா தான் ஒரு ஆன்டிஜன் வரும்போது இரத்தத்துல ஆன்டிபாடிஸை உண்டாக்கி இந்த பாக்டீரியாவை அழிக்கிறது. அதனால இதுக்கு பேரு ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு பேர். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் பாதி லிம்போசைட் தான் அங்கேயே முதிர்ச்சி அடையும். எல்லா லிம்போசைட்டும் எங்க உண்டாகும், போன் மேரோல தான். மீதி பாதி லிம்போசைட் என்ன செய்யும்னா, மெச்சூர் ஆகுறதுக்கு, இம்யூனிட்டி உண்டாக்குறதுக்கு தைமஸ் கிளாண்டுக்குள்ள வரும். தைமஸ் கிளாண்ட் எங்க இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நமக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல ட்ராக்கியா, மூச்சுக்குழல். மூச்சுக்குழல் வந்து கிளை மூச்சுக்குழலா ரெண்டா பிரியும். பிரியறதுக்கு அடியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன உறுப்புக்கு பேர் தான் தைமஸ் சுரப்பி. இந்த தைமஸ் சுரப்பியில வரும். லிம்போசைட்ல பாதி அங்கே முதிர்ச்சி அடையும், மீறி தைமஸுக்கு வரும். தைமஸ்ல வந்து தைமஸ்ல நிறைய லிம்போசைட் செத்து போயிடும், கொஞ்சம் லிம்போசைட் மட்டும் இங்க முதிர்ச்சி அடையும். அப்போ தைமஸுக்குள்ள முதிர்ச்சி அடையக்கூடிய நோய் எதிர்க்கும் சக்தியை உருவாக்கக்கூடிய அந்த லிம்போசைட்டுகளுக்கு டி லிம்போசைட்டுகள், தைமஸ் லிம்போசைட்டுகள் அல்லது டி செல்கள் என்று பேர். இந்த செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பாருங்க, மேக்ரோஃபேஜ்கள். மேக்ரோஃபேஜ்னா உங்களுக்கு தெரியும், மோனோசைட் முதிர்ச்சி அடையும் போது அதுக்கு பேரு மேக்ரோஃபேஜ். நேற்றுக்கு ஃபேகோசைட்டோசிஸ்ல பார்த்தோம். அப்போ டி செல்கள், மேக்ரோஃபேஜ்கள் நேச்சுரல் கில்லர் செல், இயற்கை கொல்லி செல்கள். இவற்றின் துணையுடன் டி செல்கள் செல்களை அழிக்கிறது. வெளியிலிருந்து வரக்கூடிய செல்கள், வைரஸ் போன்றவற்றை அழிக்கும். வைரஸ் தாக்கக்கூடிய செல்களை இவை அழிக்கும், செல்களை அழிக்கும். அப்போ இது பாருங்க, இங்க ஆன்டிபாடி உருவாகல, ஆன்டிபாடி உருவாகல. அப்போ பாருங்க, immunity formed by T cells and macrophages and NK cells without forming antibodies. ஆன்டிபாடி உண்டாகாமலே உருவாகக்கூடிய இம்யூனிட்டிக்கு பேரு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இங்க ஆன்டிபாடிஸ் உண்டாகிறது வெறும் செல்ஸ் தான் இன்வால்வ் ஆகுது. அதனால இதுக்கு பேரு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. பொதுவாக செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வைரஸ் அட்டாக்கு யூஸ் ஆகும். ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி பாக்டீரியாவுக்கு யூஸ் ஆகும். அப்போ தீஸ் ஆர் த டூ காம்போனன்ட்ஸ் ஆஃப் அக்வைர்ட் இம்யூனிட்டி. அதாவது செல் வழி நோய் தடைகாப்பு, திரவ வழி நோய் தடைகாப்பு. ஆன்டிபாடி, திரவம் அப்படின்னா ஆன்டிபாடி. ஆன்டிபாடி எங்க உண்டாகுது, ரத்தத்துல. அதனாலதான் திரவ வழி நோய் தடைகாப்பு. இது செல் வழி நோய் தடைகாப்பு. இந்த திரவ வழி நோய் தடைகாப்பு அல்லது ஆன்டிபாடி வழி நோய் தடைகாப்பு முதுகெலும்பிகளில் மட்டுமே காணப்படும். அதுக்கு கீழே உள்ள விலங்குகள்ல இது இருக்காது, ஆன்டிபாடிஸ் உண்டாகாது. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி எல்லா உயிரினங்கள்லயும் உண்டு. இங்க இன்வால்வ் ஆகுறது டி செல்கள், மேக்ரோஃபேஜ்கள், என்கே செல்கள். அடுத்து நம்ம பார்க்கிறது டைப்ஸ் ஆஃப் அக்வைர்ட் இம்யூனிட்டி, பெறப்பட்ட நோய் தடைகாப்பினுடைய வகைகள். ஒன்று ஆக்டிவ் அல்லது செயலாக்கம் மிகுந்தது, ரெண்டாவது பாசிவ் அல்லது மந்தமானது. இங்க அந்த வேர்ட்லயே கிளியரா தெரியுது பாருங்க, ஆக்டிவ், பாசிவ். ஆக்டிவ்னா செயலாக்கம், செயல் செய்யக்கூடிய, ஆக்டிவா இருக்கக்கூடிய. மற்றது செயல்படாமல் மந்தமாக இருக்கக்கூடிய. யாரு செயல்படுகிறா, இம்யூன் சிஸ்டம் இங்க செயல்படுது. இங்க இம்யூன் சிஸ்டம் செயல்படுறது இல்லை. இப்ப இம்யூன் சிஸ்டம் செயல்படுதுன்னா ரொம்ப சிம்பிள். இங்க இதை பார்ப்போமே, பாக்டீரியா உடம்புல வருது, பாக்டீரியா உள்ள வாருது. பாக்டீரியா என்பது ஒரு ஆன்டிஜன். உடனே என்ன நடக்குது, இந்த பி செல்கள் இவற்றுடன் இணைந்து இரத்தத்தில் பாக்டீரியாவுக்கு எதிரான, பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய ஆன்டிபாடிகளை உருவாக்குறது. எனவே இங்க இம்யூன் சிஸ்டம், நோய் தடைகாப்பு மண்டலம் செயல்படுகிறது. பாக்டீரியா வந்தது கடகடா வேலை நடக்குது.
இது பாக்டீரியா வந்தது, இது எந்த நோய்க்கான பாக்டீரியா என்பதை கண்டு கொண்டுகிறது. எந்த பாக்டீரியாங்கிறத அடையாளம் கண்டுபிடிக்குது. முதல்ல உடம்புக்குள்ள உள்ளதா வெளியே உள்ளதா கண்டுபிடிக்குது. அடுத்தது உடனே என்ன பண்ணுது, நிறைய ஆன்டிபாடிகளை உண்டாக்கி அழிக்குது. பிளாஸ்மா செல்களை நிறைய உருவாக்குது. நோய் எதிர்க்கும் செல்களை நிறைய உருவாக்கி அவற்றை அழிக்கிறது. இது ஞாபகத்திலேயே வச்சிருக்கோம், மெமரியிலேயே வச்சிருக்கோம். இதுதான் வந்திருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்தில் இருக்கு. இவ்வளவு வேலையும் யார் செய்கிறா அப்படின்னு கேட்டா நம்முடைய நோய் தடை காப்பு மண்டலம் செய்கிறது. அப்ப இப்ப நோய் தடை காப்பு மண்டலம் இவ்வளவு வேலையை முயன்று செய்கிறது பார்த்தீங்களா, ஆக்டிவா செய்யுது இல்லையா, இதுதான் ஆக்டிவ் இம்யூனிட்டி. அப்போ ஆக்டிவ் இம்யூனிட்டினா என்ன, ஒரு ஆன்டிஜன் வரும்போது உடம்புல ஆன்டிபாடி ஃபார்மேஷன் உண்டாகணும். டெவலப்மெண்ட் ஆஃப் மெமரி செல்ஸ். மெமரி செல்ஸ்னா என்னது, இதை ஞாபகத்தில் வச்சிருக்கணும். அடுத்தது இன்ஃபெக்ஷன் ஆர் பை, அதாவது இது எதனால வருது அப்படின்னு கேட்டா ஒரு பாக்டீரியா உடம்புக்குள்ள வர்றதுனால, ஒரு நோய் கிருமி உள்ள வர்றதுனால. ஸோ நோய் கிருமி வரலன்னா ஆக்டிவ் இம்யூனிட்டி நடக்குமா நடக்காதா? நடக்கும். எப்போ நடக்கும்னா நம்ம தடுப்பூசி கொடுத்தாலும் நடக்கும், வேக்சினேஷன் கொடுத்தா. வேக்சினேஷன் அப்படின்னு சொன்னால் பொதுவாக என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காலராவுக்குள்ள வேக்சினேஷன் என்ன பண்ணுவாங்க, காலரா இப்போ எனக்கு வராமல் இருக்கணும்னா எனக்கு தடுப்பூசி போடணும். தடுப்பூசி என்னது, காலரா கடுமையாக தாக்கப்பட்ட ஒருவருக்கு ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய காலராவை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா விப்ரியோ காலரே, அதை சில மருந்துகளை கொடுத்து கொன்று நிறைய தண்ணியும் சேர்த்து டைலூட் பண்ணி இன்ஜெக்ஷன் கொடுக்கறது தான் வேக்சினேஷன். அப்போ அந்த வேக்சினேஷனில் என்ன இருக்குது, காலராவுக்கான பாக்டீரியாவை தான் உள்ள செலுத்துகிறோம். ஆனால் அந்த பாக்டீரியா எப்படி இருக்குது, ஆக்டிவா இன்ஆக்டிவா இருக்குதா? இன்ஆக்டிவா, செத்துப்போய் இருக்குது. அது உயிரோடு இருக்கோ செத்துப்போய் இருக்கோ, நம்ம உடம்புக்குள்ள அந்த பாக்டீரியா வந்ததும் நம்ம உடம்பு அதுக்கு எதிரான ஆன்டிபாடியை உண்டாக்கும். அப்போ உடம்பு வேலை செய்யணும், நோய் தடை காப்பு மண்டலம் வேலை செய்யணும்னா நோய் கிருமி உள்ள வரணும், அல்லது வேக்சின் தடுப்பூசி வழியா செத்த நோய் கிருமி உள்ள போகணும். இந்த ரெண்டுல ஒன்று நடந்தாதான் நோய் தடை காப்பு மண்டலம் ஆக்டிவா செயல்படும். இதுதான் ஆக்டிவ் அல்லது செயலாக்கம் உடையது. மந்தமானதுன்னா என்னன்னா, அவங்களுக்கு நோய் தடை காப்பு மண்டலம் செயல்படுவதில்லை. சில நோய்களுக்கு நம்ம இதை பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, இவங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு வேக்சினை கொடுத்து வேக்சினுக்கு எதிராக ஆன்டிபாடி உடம்புல உண்டாகணும். அது கொஞ்சம் நாள் ஆகும். அதனால நோய் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கி சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஆளுக்கு உடம்புல ஒரு நோய் தொற்று ஏற்பட்டு அவருக்கு உடம்புல ஆன்டிபாடி உண்டாயிருக்கும். அந்த இரத்தத்தை எடுத்து அதில் இந்த ஆன்டிபாடிகளை பிரிச்செடுத்து அந்த ரெடிமேடாக ஆன்டிபாடியை இன்ஜெக்ஷன் கொடுக்கறது. ரெடிமேடாக ஆன்டிபாடி. அப்போ இந்த ஆளுக்கு நோய் தடை காப்பு மண்டலம் அங்கே ஏதாவது வேலை செய்ததா? ஒன்றும் இல்லை. ஆன்டிபாடி உண்டாக்குச்சுது கிடையாது. இன்னொருத்தருக்கு உடம்புல உண்டான ஆன்டிபாடியை இன்ஜெக்ட் பண்ணுறது தான் பாசிவ், மந்தமானது. அப்போ அந்த ஆளுக்கு வேலை இல்லை. அதான் ஆன்டிபாடிஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் ஃப்ரம் அவுட் சைடு, இன்னொருத்தருக்கு கொடுக்கறது. அப்போ அதனால இங்கேயே ஆன்டிபாடி உண்டாகிறதுனால இது நம்ம ஏற்கனவே இந்த ஒரு நோய் வந்தது அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சிருக்கோமா? கிடையாது. நோ மெமரி செல்ஸ் அங்கே. இதை தான் நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் அக்வயர்ட் இம்யூனிட்டி, ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி, இந்த வேரியேஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டிவ் இம்யூனிட்டி பாருங்க. முதல்ல ஆக்டிவ் இம்யூனிட்டி இஸ் ப்ரொடியூஸ் ஆக்சுவலி பை ஹோஸ்ட் இம்யூன் சிஸ்டம். அந்த விருந்தோம்பினா பாதிக்கப்படக்கூடிய மனிதன், அந்த மனிதனுடைய நோய் தடைகாப்பு மண்டலம் செயல்பட்டு உருவாக்கக்கூடியதான் ஆக்டிவ் இம்யூனிட்டி அல்லது செயலாக்க நோய் தடைகாப்பு. பாசிவ் இம்யூனிட்டி is received passively and there is no active host participation. அந்த விருந்தோம்பி அந்த மனிதனுடைய உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு எந்த வேலையும் கிடையாது. ஏற்கனவே ரெடிமேடா உருவாக்கப்பட்ட ஆன்டிபாடிகளை செலுத்துறோங்க. அதனால அந்த நோய் தடைகாப்பு மண்டலத்துக்கு எந்த வேலையும் கிடையாது. செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் டியூ டு கான்டாக்ட் வித் பேத்தோஜன் ஆர் இட்ஸ் ஆன்டிஜன். எப்போ ஆன்டிபாடி உண்டாகும்? ஏதேனும் ஒரு நோய் கிருமி உடலினுள் வந்தாலோ அல்லது ஒரு ஆன்டிஜன் வந்தாலோ. ஆன்டிஜன் அப்படின்னு இங்கே எதை குறிப்பிட்றாங்கன்னா, நோய் கிருமி உள்ள உருவாக்கக்கூடிய நச்சு, டாக்ஸின், அதையாக ஆன்டிஜன் சொல்லியிருக்காங்க. நோய் கிருமியோ அல்லது அதனால் உருவாக்கப்பட்ட நச்சோ உடலினுள் வந்தால் மட்டுமே இங்க ஆன்டிபாடி உண்டாகும், எதிர்பொருள் உருவாகும். அங்க இட் இஸ் ப்ரொடியூஸ்
டியூ டு ஆன்டிபாடி அப்டெயின்டு ஃப்ரம் அவுட் சைடு. இங்கே ஆன்டிபாடி உண்டாக்குற வேலையே கிடையாது, வெளியிலிருந்து எனாம கிடைக்கிறத இன்ஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க, அவ்வளோதான். மூணாவது, இட் இஸ் டியூரபிள் அண்ட் எஃபெக்டிவ் இன் ப்ரொடெக்ஷன். சொந்த உடம்புலேயே கஷ்டப்பட்டு நம்ம உண்டாக்கின நோய் எதிர்ப்பு சக்தி ஆனதுனால இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய காலம் உடம்பினுள் நிலைத்திருக்கும். அங்கே அப்படி கிடையாது. இட் இஸ் டிரான்சியன்ட் அண்ட் லெஸ் எஃபெக்டிவ். இன்னொருத்தர்கிட்ட இருந்து இரவலாக வாங்கினது அந்த நேரத்துக்கு ஓகே, கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு அங்கே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. ஃபோர்த் ஒன், இம்யூனோலாஜிக்கல் மெமரி இஸ் ப்ரெசன்ட். இது இங்கே ஆன்டிபாடி உருவாகும் போதே மெமரி செல்ஸும் உண்டாது, நினைவு செல்களும் உருவாகிடும். அதனால முன்னாடி நீ வந்த இல்லை அப்படின்னு ரெண்டாவது ஒரு தடவை வரும்போது ஞாபகத்தில் வச்சுக்கும். அங்கே அப்படி மெமரியே கிடையாது. அடுத்தது, பூஸ்டர் எஃபெக்ட் ஆன் சப்சிக்வெண்ட் டோஸ் இஸ் பாசிபிள். இங்கே முதல் தடவை நம்ம நோய் கிருமி வருது அல்லது வேக்சின் கொடுக்குறோம், அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகுது. கொஞ்ச நாள் கழித்து திரும்ப அந்த நோய் வந்தாலோ அல்லது செகண்ட் வேக்சினேஷன் கொடுத்தாலோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மேலும் 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 அதிகரிக்கும். அங்கே ரெண்டாவது நீ டோஸ் கொடுத்தாலும் ரெண்டாவது சப்சிக்வெண்ட் டோஸ் கொடுத்தாலும் அது பெரிய எஃபெக்டிவாக ஒன்றும் கிடையாது. ஆறாவது பாயிண்ட், இம்யூனிட்டி இஸ் எஃபெக்டிவ் ஒன்லி ஆஃப்டர் அ ஷார்ட் பீரியட். அதாவது எனக்கு ஒரு நோய் வருதுன்னு வைங்களா, நோய் வந்ததும் என்னுடைய நோய் தடைகாப்பு மண்டலம் அதற்கு எதிரான ஆன்டிபாடிகளை உருவாக்குகிறது. இன்னைக்கு நோய் வந்துன்னா நாளைக்கு ஆன்டிபாடி இருந்துருமா? இல்லை. நோய் வந்து குணம் ஆகி 1 மாதம் 2 மாதம் ஆகும்போது தான் என்னுடைய ரத்தத்தில் அதுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி ஆன்டிபாடிகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு வேக்சின் கொடுத்தா கூட, ஒரு தடுப்பூசி கொடுத்தா கூட, இன்னைக்கு தடுப்பூசி கொடுத்ததும் நாளைக்கு ஒன்றும் அது எஃபெக்ட் ஆக போகிறதில்ல. that will take some time. ஒவ்வொரு வேக்சினுக்கும் டைம் இருக்கும், 10 நாள் 20 நாள் 30 நாள் 3 மாதம் அப்படி டைம் இருக்கும். அதுக்கு பிறகு தான் நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல உண்டாகும். ஆனால் அங்கே பேசிவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆன்டிபாடியை டைரெக்டாக கொடுக்கறதுனால இன்ஜெக்ஷன் கொடுத்ததும் உடனே அந்த ஆளுக்கு உடம்புல என்ன இருக்கும், இம்யூனிட்டி இருக்கும், நிறைய நாளாக தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்யூன் ரெஸ்பான்ஸ். அப்படின்னா பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னது? முதல் தடவையாக ஒரு குறிப்பிட்ட நோய் கிருமி உடலினுள் வரும்போது நம்முடைய நோய் தடைகாப்பு மண்டலம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பிரைமரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பேர். முதல் நிலை நோய் தடைகாப்பு என்பது, உனக்கு நான் சொன்னேன் எனக்கு 5 வயசாக இருக்கும்போது சிக்கன் பாக்ஸ் வந்ததுன்னு. அப்போ சிக்கன் பாக்ஸ் வைரஸ் என்னுடைய உடலை விசிட் பண்ணுறது எப்போ? when I was 5 years old. 5 வயசாக இருக்கும்போது தான் முதல் தடவை அது வரும்போது என்னுடைய நோய் தடைகாப்பு மண்டலம் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டது, அதனை அழிப்பதற்கு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தது, அதுதான் பிரைமரி ரெஸ்பான்ஸ். இப்போ 50 வருஷம் தாண்டி திரும்ப வரும்போது ரெண்டாவது என்னென்ன நடவடிக்கைகள்? புதுசாக நடவடிக்கைகள் வேண்டாம், ஏன்னா நீ முன்னாடி வந்தேன்னு என்னுடைய மெமரி செல்ஸுக்கு தெரியும், அது ஏற்கனவே தெரியும். அதனால் முதல்ல ஆன்டிபாடிஸ் உண்டாகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு, ரெண்டாவது உள்ளதுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக ஆன்டிபாடிஸ் எல்லாம் உள்ளோம். தேட் இஸ் கால்டு செகண்டரி ரெஸ்பான்ஸ், ரெண்டாம் நிலை துலங்கல்கள் அப்படின்னு பேர். அதை நமக்கு இப்போ பார்ப்போம். இப்போ முதல் நிலை நோய் தடைகாப்பு, ரெண்டாம் நிலை நோய் தடைகாப்பு, அதாவது பிரைமரி ரெஸ்பான்ஸ் அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ரெண்டு என்னென்னு பார்ப்போம். முதல்ல நான் சொல்லியிருக்கேன் என்னென்னா, பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்னா ஒரு நோய் கிருமி அல்லது ஒரு பேத்தோஜன் வாழ்நாளில் முதல் தடவையாக ஒருவரது உடலினுள் நுழையும் போது அவருடைய நோய் தடைகாப்பு மண்டலம் ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள். அதாவது பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அக்கர்ஸ் when a pathogen comes in contact with the immune system for the first time. முதலில் வரும்போது, அப்போ முதல்ல வரும்போது இந்த தடைகாப்பு மண்டலம் என்ன பண்ணணும்? learn to recognize, இது எந்த நோய் கிருமி என்பதை இனம் கண்டறிய வேண்டும், ஐடென்டிஃபை பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணணும். பண்ணிட்டு அதற்கு எதிரான ஆன்டிபாடியை உண்டாக்கணும், ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ். இப்போ முதல் தடவை வந்திருக்கனால இது இந்த குறிப்பிட்ட நோய்க்கானது அப்படின்னு அந்த வைரஸ் அல்லது பாக்டீரியாவை கண்டறிவதற்கு சற்று நேரம் ஆகும். அதனால ஆன்டிபாடி உருவாக்கத்திற்கு குறைஞ்சது 7 முதல் 10 நாட்கள் ஆகும். அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு பிறகு இதை பற்றியுள்ள நினைவுகள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், ப்ரொடியூஸ் மெமரி செல்ஸ். இந்த பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் ஸ்லோ அண்ட் ஷார்ட் லிவ்.
ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்தது ஆன்டிபாடியை உண்டாக்கியிருக்கோம். இந்த நோய் தடைகாப்பு உருவாவது என்பது மெதுவாகத்தான் உருவாகும். நம்ம பார்க்குறோம் 7 முதல் 10 நாட்கள் ஆகும். ஏன் அதுக்கு கூடுதல் ஆகும், கூடுதல் நாட்கள் கூட ஆகலாம். ஸ்லோவாக கொஞ்ச நாள் தான் இந்த நோய் தடைகாப்பு உடம்புல இருக்கவும் செய்யும். ரெண்டாவது செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், ரெண்டாம் நிலை நோய் தடைகாப்பு. இப்போ முதல்ல வந்த அதே நோய் கிருமி தான் ரெண்டாவது வருது. யாருக்கு வருது? அதே உடம்புல வருது. செகண்ட் டைமாக வருது. முதல்ல ஒருக்கா வந்தாச்சு. இப்போ இங்கே வந்த பிறகு இது வேண்டாம் எதுன்னு கண்டுபிடிப்போம் அவசியம் இல்லை, ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சு மெமரி செல்ஸில், நினைவு செல்களில் ஞாபகப்படுத்தி இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல occurs when a person is exposed to the same antigen again. அதே ஆன்டிஜன் தான் வருது. மெமரி ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட். பார்த்ததும் ஞாபகப்படுத்தணும். நீ முன்னாடி வந்திருந்த இல்லை, நீ தானே, அவ்வளோதான். மெமரி தான் முதல்ல, அது ரெகக்னேஷன் கிடையாது. மெமரி ஆக்கணும் உடனே ஆன்டிபாடி. அப்போ டைம் எடுக்காது. ஆன்டிபாடி உண்டாகிறதுக்கு 7 முதல் 10 நாள். இப்போ 2 to 3 daysல ஆன்டிபாடி நிறைய உண்டாயிரும். ஏற்கனவே ஆன்டிபாடி கொஞ்சம் உருவானது இருக்கும், இப்போ நிறைய உண்டாகும். அப்போ இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நிறைய நாள் இது இந்த இம்யூனிட்டி அந்த அளவுக்கு உடம்புல இருக்கும். இப்படி செகண்ட் டைம் வரும்போது இம்யூனிட்டி நிறைய உருவாகுது. பார்த்தீங்களா? இதுக்கு தான் பூஸ்டர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பேர். வேக்சினேஷனில் கூட ஃபர்ஸ்ட்டில் போடும்போது நமக்கு ஆன்டிபாடிஸ் உண்டாகும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஃபார் த செகண்ட் டைம் அதே வேக்சினை போடும்போது we used to call it as booster dose அப்படின்னு சொல்கிறோம். அதிகமான நோய் தடைகாப்பை உருவாக்குறது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ரெண்டுக்கும் வேரியேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் மீடியத்தில் உங்களுக்கு பேஜ் நம்பர் 118ல், தமிழ் மீடியம் 139. பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அல்லது முதல் நிலை தடைகாப்பு, இரண்டாம் நிலை நோய் தடைகாப்பு துலங்கல்கள் ரெண்டுக்கும் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் பாருங்க, it occurs as a result of primary contact with an antigen. ஒரு எதிர்பொருள் தூண்டி முதலாக ஒரு உயிரினத்தில் வரும்போது இது உருவாகிறது. இரண்டாம் நிலை நோய் தடைகாப்புக்கு அதே நோய் உருவாக்கக்கூடிய நோய் ஊக்கி அல்லது பேத்தோஜன் இரண்டாவது முறையாக வரும்போது உருவாகக்கூடியது. அது நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஆன்டிபாடி லெவல் ரீச்சஸ் பீக் இன் 7 to 10 days. 7 முதல் 10 நாட்களில் ஆன்டிபாடிகள் உருவாகிறது முதல் நிலைக்கு. ரெண்டாம் நிலைக்கு 3 முதல் 5 நாட்களில். ஏன்னா அங்கே ரெகக்னேஷன் தேவைப்படாது, மெமரியை வச்சு உடனே உருவாக்கி இருக்கலாம். மூணாவது, இந்த வகை நோய் தடைகாப்பு உருவாக நீண்ட நேரம் தேவைப்படுகிறது. prolonged period is required to establish immunity. இங்கே இவ்வகை நோய் தடைகாப்பு உருவாக குறைவான நேரம் போதுமானது. It establishes immunity in a short time. Fourth point, there is a rapid decline in antibody level. எதிர்பொருள் அளவு விரைவாக வீழ்ச்சியடைகிறது. எதிர்பொருள் ஆன்டிபாடி உண்டாகுது, நிறைய நாள் அப்படி இருக்காது, குறைஞ்சிரும். ஆனால் ரெண்டாவது தடவை வரும்போது நீண்ட காலம் உயர் நிலையில் எதிர்பொருளின் அளவு உள்ளது. ஆன்டிபாடி லெவல் ரிமைன்ஸ் ஹை ஃபார் த லாங்கர் பீரியட். லாஸ்ட் பாயிண்ட், பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு தேவையான உறுப்புகள் என்னென்னா லிம்ஃப் நோடும் ஸ்பிளீனும், அதாவது நிணநீர் முடிச்சுக்கள், மண்ணீரல், இவற்றால் முதல் நிலை தடைகாப்பு துலங்கல்கள் ஏற்படுகிறது. இரண்டாம் நிலை தடைகாப்பு துலங்களுக்கு நிணநீர் முடிச்சும் மண்ணீரலும் வேணும், கூட எலும்பு மஜ்ஜையும் தேவைப்படுகிறது. இவ்வளவுதான் இந்த முதல் நிலை தடைகாப்பு துலங்கல்களுக்கும் இரண்டாம் நிலை தடைகாப்பு துலங்கள் பிரைமரி ரெஸ்பான்ஸ், செகண்டரி ரெஸ்பான்ஸுக்கு உள்ள வேரியேஷன்ஸ். அடுத்து நமக்கு லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.